குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேலு, உங்களுக்கு வணக்கம். நக்கீரனுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சென்னையில் முன்னாள் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றாண்டு விழா நடந்தது. எடப்பாடி பழனிசாமி அதில் கலந்து கொண்டு பேசினார். ஜானகி அம்மையாருக்கு இப்படி ஒரு விழா எடுக்கிறது வரவேற்கத்தக்கது தான், எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று ஒரு பாட்டு பாடு, நீங்கள் கேட்கலையா? ஆஹா வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்தேன், ஜானகி அம்மா நினைப்பு வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்தேன். அதான் பாட்டு. நேத்திய பாட்டு என்னன்னு கேட்டா, திடீர்னு இல்லை சார், முன்னாள் முதல்வர் ஜானகி அம்மாருடைய ஞாபகம் வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு. சொல்லுங்க பார்ப்போம். திடீர்னு வருது, திடீர்னு ஒரு விழா நடக்குது. ஆடல் பாடல் களியாட்டம் கூத்தாட்டம் எதோ ஆட்டங்கள்லாம் நடக்குது. டான்ஸ் போடுறாங்க, அப்புறம் இன்னும் பண்றாங்க. ஒன்றும் புரியல எனக்கு. அவங்க குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிறாராம். இவருக்கு ஜானகி அம்மையாருக்கு என்ன சம்பந்தமோ இல்லை. ஜானகி அம்மையார் யாரு நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நடத்தி கழிச்சிட்டாங்க அவங்க. சார் நான் நடத்தியிருக்கேன், உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன், தயவு செஞ்சு இந்த இன்டர்வியூல போடுங்க. திருமதி ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு விழான்னு தானே சொன்னீங்க. நூற்றாண்டு விழா எப்பன்னு தெரியுமா? சொல்லுங்க சார். நவம்பர் 30 அவங்க பிறந்தநாள். போன நவம்பர் 30 அந்த நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஒரு வருஷம் ஆக போகுது இல்லையா, அது ஆரம்பிச்சு. அப்போ இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை அழைத்து சத்யா ஸ்டுடியோவில் இந்த காது கேளாதோர் பார்வையற்றோர் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால் இப்பெல்லாம் சொத்தை சம்பாரிச்சு கொள்ளையடிச்சிட்டு இருக்கான் அவன்லாம். அவனும் அது இல்லாம அப்பயே ஒரு வில்லு உயிலை எழுதி அவர்களுக்கு உதவும் வகையில் கலை மற்றும் அறிவியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்பயே நிறுவி அது மூலியமா மாணவியர்கள் பயன்பெறணும்னு சொல்லி லதா ராஜேந்திரன், மிஸ்ஸஸ் லதா ராஜேந்திரன், மிஸ்டர் ராஜேந்திரன்லாம், அதாவது ஜானகி அம்மாவுடைய பேரன் அவங்க. இவங்க இந்த சொந்தங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து முதல்வரை அழைத்து, முதல்வர் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு 3/4 மணி நேரம் பேசியிருக்காரு கண்டினியூஸா. ஜானகி அம்மாவுடைய புகழாரங்கள், அவங்க இருந்தது, கலைஞர் ஜானகி அம்மாவோட பார்த்தது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்தது போனது. அப்பதான் சொல்றாரு, எங்க பெரியப்பா நான் படம் பார்க்க போவோம், முதல்லயே அங்க படம் பார்க்க போனா மிஸ் பண்ணிட்டேன் ஒரு நாள், போலீஸ்காரங்க தடுத்து, டிராமாவில் கீழே உட்காந்து டிராமா பார்த்துருக்கேன், என்னை பாராட்டியவர், நல்லா படிக்க சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அப்படிலாம் பெரிய வரலாற்றை சொன்னதோடு இல்லாமல் இந்த முதலமைச்சர் கேரள மாநிலத்துக்கு போறப்போ அங்க வைக்கம் தான் சொந்த ஊரு. யாருடைய ஊரு? ஜானகி அம்மாருடைய அம்மா, அவருடைய மதர், அவங்களுடைய சொந்த ஊர் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வைக்கம். அந்த வைக்கம் அவங்க அம்மா பேர் நாராயணம்மான் பேரு. அதுக்கு பின்னாடி ராஜகோபாலப்பன் அவங்களோட அப்பா பேரு. இதுதான் அவங்களுடைய சரித்திரம். ஆனா இவங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல, தஞ்சாவூர் பக்கத்துல செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஜானகி ராமச்சந்திரன், திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அம்மையார். ஆகவே அப்பா தமிழ் ஆசிரியர். இப்படியெல்லாம் ஒரு வரலாற்று மிக்க சிறப்பு மிக்கவர்கள் ஜானகி அம்மையார். அப்புறம் தலைவருக்கு துணைவியார் ஆனாங்க. இப்படிதான் அந்த வரலாறு போச்சு. முதல்வர் அங்க போனப்போ இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் திரு ராஜேந்திரன் கான்டாக்ட் பண்றாரு. அங்க வைக்கத்துல அவங்க நினைவாக எழுப்பப்பட்டிருக்கின்ற சிலை, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கும் எழுப்பப்பட்ட சிலை அறிந்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் அதற்கு மாலை போட்டு வந்தாரு. நான் தப்பா கேட்கறேன், பேஜாராகாதீங்க. காலையில டென்ஷனு. இந்த 4 வருஷமா என்ன புடுங்கிட்டு இருந்தானே இவனுங்க. என்ன சார் பண்ணிட்டு இருந்தாங்க? 4 வருஷமா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ திடீர்னு இப்படி பண்றாரு அப்படிலாம் கேட்குறீங்க. இப்போயாவது இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சில பேர் வாழ்த்துறாங்க, வரவேற்கிறாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மையார்
இருக்கிற பொழுது அது கீழே இருந்த நிர்வாகிகள் இவங்கெல்லாம் இருக்கிறப்ப ஜானகி அம்மையாருக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க நினைவை போட்டிருந்தாங்களா? அது ஒரு பெரிய சரித்திரம். அதுக்கு பின்னாடி இவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி தான் அந்த இடத்துக்கு புரட்சி தலைவி அம்மாவிடம் இந்த அலுவலகத்தை ஜானகி அம்மையார் பேர்ல இருந்ததை டீடு எழுதி கட்சிக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் இந்த அலுவலகத்தை ஒப்படைக்கிறாங்க. வரலாறு. அதுக்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நேரடியாக சந்திக்கிறார். எப்போ? ரெண்டும் பிரிஞ்சு 27 இடம் புரட்சி தலைவி அம்மா வெற்றி பெறுகிறார்கள். ஒரு ஜார்ஜ் ஏன் 2 ஃபேக்ஷன், சேவல் இரட்டை புறான் இருந்தது. PH பாண்டியன் மாத்திரம்தான் ஜானகி அம்மையார் அணியிலே வெற்றி பெறுகிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது நேரடியாகவே செல்லுகிறார். அம்மா நேரடியாக போய் பார்க்குறாங்க ஜானகி அம்மையார். நேரடியாக போய் பார்த்து பேசி அதற்கு பின்னாலே தலைவியா இருக்கணும், இந்த கட்சிக்கு நீங்க தலைவியா இருக்கணும், அது விட்டு போயிடக்கூடாது, ஆகவே நீங்க தலைவியா இருந்து நான் பொதுச் செயலாளராக ஏத்துக்கிறேன், நீங்க சொல்றதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ திருமதி ஜானகி அம்மையார் சொல்றாங்க, இல்ல மக்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள், உங்களைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு இடத்துல தான் என்னால ஜெயிக்க முடிஞ்சது, ஆகவே இது என்னுடைய கணவர் வளர்த்த இயக்கம் மாத்திரம் அல்ல, மக்கள் திலகம் என்கின்ற ஒரு மாமன்னன், மாபெரும் மன்னன் புரட்சி தலைவராக மாறி ஒரு இயக்கத்தையும் ஆட்சியையும் உருவாக்கிய அந்த மாபெரும் தலைவராக நான் பார்க்கிறேன், எனது கணவராக மாத்திரம் பார்க்கவில்லை, ஒரு இயக்கமே போய்விடும், ஆகவே நீங்கள் உங்கள் தலைமையில் நடத்துங்கள், ஆகவே நான் விலகுகிறேன், விடைபெறுகிறேன் சொல்லி மிக உயர்ந்த மனதோட, ராஜவேலு நீங்க ரொம்ப குறிப்பா இங்க கவனிக்க வேண்டியது, வெந்நீர் ஆடை நிர்மலாவை அழைத்து சென்று புரட்சி தலைவி அம்மாவிற்கு எதிராக நிற்க வைத்த காட்சியை நாம் பார்த்தோம். யார் எதிர் வேட்பாளர்னா ஜானகி அம்மா அணியில வெந்நீர் ஆடை நிர்மலா. நேற்று அவரை தான் கூட்டு பாராட்டி ஷால் போடுறாங்க, போனா போது நேற்று நடந்தது. அவருக்கு ஆதரவா வேலை செஞ்சவர் தான் OPS. அததான் நான் இங்க வந்து சொல்ல வந்தேன். அதானே சொல்றாங்க எல்லாரும். ஒரு கேள்வி வர 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 இப்பதான் மாட்டீங்க நீங்க நீட்டா என்கிட்ட. அப்புறம் எதுக்கு வெந்நீர் ஆடை நிர்மலா கூப்பிட்டீங்க? வெந்நீர் ஆடை நிர்மலா கிட்ட பூத் ஏஜென்டா இருந்தவர் OPS சொன்னா அப்ப OPS போனதே தப்புன்னு சொல்ற நீங்க. வெந்நீர் ஆடை நிர்மலாவை கூப்பிட்டு உங்களுக்கு ஷால் போட்டு மரியாதை கொடுத்து கௌரவிச்சதே, அப்ப அது நியாயம், இது தப்பா? என்ன சார் அது? சுத்தமான பொய், அது வடிகட்டின பொய். அந்த அம்மாவுக்கு சீஃப் ஏஜென்ட் வந்து ஒரு ஆடிட்டர் அங்க, அதை OPS விளக்கிட்டாரு, விடுங்க அவருக்கு அதை வேணாம், போ அது விளக்கிட்டாரு, அது வந்து உண்மை இல்லை, அது வந்து வேற ஆளு, இவங்க வேணுனே பழிய போட்டாங்க, பழிய போட்டவங்க தான் அது காரணமா இருந்தவங்களை கூட்டு வந்து நீராடை நிர்மலாவுக்கு பூத் ஏஜென்டா OPS இருந்தாரு, ரொம்ப அநியாயம், அக்கரமோ, துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெந்நீராடை நிர்மலாட்ட கூட்டு வந்து அப்புறம் ஷால் ஏன் போத்தணும்? ரைட், ஓகே, கவர், நான் வந்துட்டேன், விஷயத்துக்கு வந்துட்டேன். முதல்வர் இதை துவக்கி வச்சுட்டாரு. 100ஆண்டு விழாவை அங்க இருக்க ராஜேந்திரன், லதா ராஜேந்திரன் எடுத்து சத்யா ஸ்டுடியோவுக்கே நேரா வந்து அரசியல் எதுவும் பேசாம தலைவரை பற்றி அம்மாவை பற்றி மாத்திரமே முதல்வர் பேசி அந்த விழாவை நடத்தி கொடுத்திருக்கிறார். அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பெல்லாம் என்ன சார் பண்ணாங்க? இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கல்ல, நான் பெங்களூர்ல பெரிய விழா எடுத்தேன். விழா எடுத்து அதனுடைய சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? மிஸ்டர் ராஜேந்திரன். நான் அந்த போட்டோருக்கு அனுப்புறேன், தயவு செஞ்சு இந்த பேட்டியில் அதை போடுங்க. எங்க குமார் மாநில செயலாளர் தலைமையில் நடந்த விழா அது. நான் சும்மா என்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறேன். அம்மா இறந்த பொழுது பெரிய இடையூறப்பா முன்னாள் முதல்வரையும் அங்கே தமிழ் சங்கத்துல எல்லா கட்சி லீடர்களையும் அழைத்து சத்தாஞ்சலின்னு கனடாவில் சொல்லுவாங்க, அதை செஞ்சோம், அதை நடத்தணும். ஒரு வார்ம் சல்யூட்டேஷன், ஒரு இரங்கல் கூட்டத்தை நடத்தணும். அவங்க பிறந்த நாளை ரொம்ப பிரமாதமா நடத்தியிருக்காங்க. இவங்கெல்லாம் யாருமே தமிழ்நாட்டில் நடத்துனது உண்டா சார்? இப்ப என்ன ஜானகி அம்மா ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு திடீர்னு? அப்ப இப்படி வர நான் ரைட். இப்ப நான் ராஜவேலு சொன்ன மாதிரி ரைட் சார், நடத்துறாங்க சார், தாமதமாவே நடத்துறாங்க சார். தாமதமா நடத்தினாலும் பாராட்டணுமா இல்லையா சார்? பாராட்டணும், உண்மையிலே பாராட்டணும். பெரிய ரோஜா மாலையெல்லாம் அவர் போட்டுக்கிட்டாரு. அவங்க குடும்பத்தாருன்னு கூட்டு வந்து, ஒரு பகுதி குடும்பத்தாரை கூட்டு வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாரு, தப்பு இல்லை, ரைட்டு, அதெல்லாம் கரெக்டு தான், நான் வந்து இல்லைன்னு சொல்ல. ராஜவேலு, ஜானகி அம்மாவனுடைய நோக்கம் என்ன? திருமதி ஜானகி அம்மையார் என்கின்ற முதலமைச்சருடைய கோட்பாடு என்ன? ஜானகி அம்மையாருடைய என்ன கனவுகள் என்ன? யார் ஜானகி அம்மையார்? அவருடைய கனவுகள் என்ன? இந்த இயக்கம் வாழ வேண்டும், அம்மா தலைமையில் பீடு நடை போட வேண்டும் என்பதற்காக ஒப்படைக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
அன்னைக்கு மாத்திரம் வீரப்பன்ற இரண்டாவது நபர் பேச்சை கேட்டுட்டு அம்மா வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தா, இது ஜானகி அம்மையார் வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தா, அம்மாவும் தகராறு பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும் சார்? போச்சு அன்னைக்கே. இன்னைய நிலைமை அன்னைக்கு இருந்துச்சு இல்ல, தகராறு நடந்தது இல்ல, அசம்பிளி வரைக்கும் நிரூபிக்க முடியல இல்ல, தோத்து போச்சு இல்ல, கவர்மெண்ட் போச்சு இல்ல. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்றாக சேருகிறார்கள் நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ அவர்கள் நூற்றாண்டு விழாவை எடுக்கின்ற பழனிசாமியும் அவரோடு இருக்கின்ற சகாக்களும் அடிவரடிகளும் அடிமைகளும் சேர்ந்து என்ன பண்ணோம்? ஜானகி அம்மார் வழியில் இன்னைக்கு நூற்றாண்டு விழாவை காணுகிறோம். ஆகவே ஜானகி அம்மையார் வழியில் அவர்களது எண்ண கனவுகளாக எல்லாரும் ஒற்றுமையா போவோம். பிரிந்தவர்களை இணைத்து ஜானகி அம்மா போலவே, புரட்சி தலைவி அம்மாவோடு இணைந்தது போலவே நானும் மற்றவர்களோடு இணைந்து இந்த கட்சியை நடத்தி செல்ல ஆசைப்படுகிறேன். இதுதான் ஜானகி அம்மா பிறந்த நாளில் பழனிசாமியினுடைய அறிவிப்பாக இருக்குன்னு சொல்லலாம்ல. என்ன நோக்கம்? போதி மரத்துக்கு கீழே புத்தர் உட்காந்துட்டு மறுநாளே வாருக்கு போனா எப்படி இருக்கும்? ஏன் அமைதியினுடைய வடிவம் புத்தர்னு சொல்ற? பிரிந்து சென்றவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தானே சொல்றாரு ராஜேந்திர பாலாஜி. என்ன யார் பிரிந்து போனாங்க இவர் சேர்த்துக்கிட்டாராம்? யாரு பிரிந்து போனவங்களை சேர்த்துக்கிட்டாரு? தலைவாய் சுந்தரத்தியா, இல்ல ராஜேந்திர பாலாஜிவா, இல்ல பொம்பளை கேஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு 2 பேர் கூட சுத்துறானே, ஒருத்தன் பொள்ளாச்சியில இருந்தோம், இன்னொரு தூத்துக்குடியில இருந்தோம், அவங்களையா? ஏதாவது கிளறாதீங்க சார், இவ்வளவு வச்சிருக்கேன் நானு. எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் புகார் கொடுத்துட்டு யார சேர்க்கிறாரு? அன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி பேசினாரு, இன்னைக்கு தில்லு இருந்தா பேச சொல்லுங்க, தைரியம் இருந்தா பேச சொல்லுங்க, நான் பாக்குறேன். இப்ப பேச சொல்லுங்களேன். திரும்பி கூட போக முடியாது. ஸ்டாலின் கோயம்புத்தூர்ல வேலுமணி நடந்த கூட்டத்துல பேசும்போது சொன்னாரு, ஒத்தடி பாதை எங்க அண்ணன் மனசு வச்சதாலதான் நீ திரும்பி போனன்னு பேசுறாரு. அப்ப அவர் எதிர்கட்சி தலைவர். இப்ப பேச சொல்லுங்க ராஜேந்திர பாலாஜி. சிவகாசி பட்டாசு அடிக்கிற மாதிரி வெடிச்சிடும். பேச சொல்லுங்க சார், பாக்குறேன். யாரு போனாங்க, யார சேர்த்தாங்க? ஆகவே அவருடைய எண்ண கனவுகள் அப்படியே போயிடுச்சு சார். அந்த அம்மாவது சார் அவர்கள் சேர்த்ததால் தான் இடைத்தேர்தல்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் வேட்பாளர்கள் இறந்துட்டாங்க. அது சுயேட்சை இருந்தா கூட அந்த காலத்துல தள்ளி போட்டுருவாங்க எலெக்ஷனை. அது ஒரு சட்டம் இருந்தது எலெக்ஷன் கமிஷன். மருங்காபுரி, மதுரை கிழக்கு 2 இடைத்தேர்தலையும் 2 வேட்பாளர்கள் அப்புறமா நடத்தப்பட்ட, அப்புறம்தான் இடைத்தேர்தல்னு சொல்றோம், இடையில் வந்த தேர்தலுங்கிறதால. அதில் வெற்றி பெறுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ரூலிங் ஆட்சியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம். யார் காரணம்? ஜானகி அம்மையார் காரணம். சேர்த்து வச்சதால தானே இது வந்தது. அதுக்கு பின்னாலே 91 அம்மா ஆட்சிக்கு வருகிறார்கள், ஆட்சியை பிடிக்கிறார்கள். யார் காரணம்? அன்றைய ஒற்றுமை தானே காரணம். இன்னைக்கு அந்த விழாவை எடுக்கிறீங்களே, இந்த சரித்திரத்துல நீங்க தெரிஞ்சுக்கிறது இல்லையா? என்ன சார் இப்ப பெரிய நஷ்டமாயிட போகுது? எங்க எல்லாத்தையும் வெளியில இருக்கல கூப்பிட்டு ஒன்னா வச்சுக்கிட்டு நீ நடத்திட்டு போ கட்சின்னா அது முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன் ஜானகியினுடைய மறுஉருவம் ஒற்றுமை, ஜானகியினுடைய ஒரே நோக்கம் இந்த கட்சி ஒற்றுமையாக வளர வேண்டும், பிரியக்கூடாது என்பது. அப்புறம் என்ன யோகியது இருக்கு உங்களுக்கு ஜானகி அம்மையாரை பத்தி பேசுறதுக்கு? நான் கேட்கிறேன், இந்த 4 வருஷத்துல இதே எடப்பாடி பழனிசாமி அந்த டி நகர் ஆபீஸுக்கு வந்திருப்பாரா? ஓபிஎஸ் இருந்து பிரிஞ்சு வந்தாலும் சொல்றேன், ஓபிஎஸ் 3 தடவை போயிருக்காரு. நான் கூட போயிருக்கேன். நாங்கெல்லாம், நானு, ஜேசிடி பிரபாரன் எல்லாரும் கூட போயிருக்கோம். மிஸ்டர் கூப்பா கிருஷ்ணன் எல்லாரும் போனோம். அங்கேயும் போயிருக்காரு அண்ணன். மீட்டிங் நடந்தது. திருமதி வி.கே. சசிகலா கூட போயிருக்காங்க தோட்டத்துக்கு. அவர்கள் அங்க இருப்பவர்கள் அங்க இருக்க சொந்தங்கள்லாம் நடந்திருந்தது. சொல்லுங்க சார், 4 வருடமாக எட்டி பார்த்திருப்பாரா சார்? இந்த ஜானகி அம்மையாருக்கு ஒரு வாளகத்தினுடைய பெயரை, கூட்டு அரங்கினுடைய பெயரை கீழே ஜானகி அம்மையார் வாளகம் கொடுத்த அலுவலகத்துக்கு பெயர் வைக்க கேட்கல. மேல மீட்டிங் நடக்கும் செயற்குழு அதுக்கு கேட்கல. முக்கியமான மாவட்ட செயலர் கூட்டம் நடக்கிற அரங்கு கேட்கல. கீழே கேட்டது மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன். தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கேட்டோம். இது வரைக்கும் உண்டா? ஜெயலலிதா இருக்கும்போது நீங்க கேட்டீங்களா, இல்ல ஜெயலலிதா தான் வச்சாங்களா? ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்னா இருந்தப்ப கூட நீங்க அந்த குரலை எழுப்பலையே. பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த குரல் எழுப்புனீங்க. ஒன்னா இருந்தப்பதான் ஜேசிடி பிரபாகரன் தீர்மானம் கொண்டு வந்தது. இதை கேட்டது. இப்ப தலைவர்கள் இறந்த பின்னால் தான் இந்த பிரச்சனைகள் வருது. நான் தான் பெரிய மீட்டிங் கூட்டம் நடத்தினேன்னு சொல்றேனே, உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு, போடுங்க. அம்மா இருக்கும் பொழுது தலைவராக இந்த இயக்கத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு ஜானகி அம்மையாரை நேரடியாகவே போய் அழைக்கிறார். அவங்க வேணான்ட்டாங்க. அதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேனே, தலைவராக இருங்கள், நான் பொதுச் செயலாளராக இருக்கிறேன்னு சொல்றாங்க அம்மா.
வேண்டான்ட்டாங்க அவங்க. நான் ஒதுங்குறேன், வேண்டாம், நீங்க கட்சியை காப்பாத்தி நல்லபடியா ஆட்சிக்கு வாங்க, முதல்வரா வாங்க, வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள். இதுதானே வரலாறு. என்ன சார் நேற்று டப் பண்ணி தலைவர் குரல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். வாயை திறந்து ஒருவனை கூட புகழ மாட்டார். அவர் வாயை திறந்து பேசுவதாக இருந்தால், புகழ்ந்திருந்தால், மாபெரும் தலைவர்களை, போற்றக்கூடிய தலைவர்களை, மாபெரும் சபதியை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும், மாற்று குறையாத மன்னவன் நீ என்று போற்றி புகழ வேண்டும் சொல்லக்கூடிய பேரறிஞர் அண்ணா போன்ற, தந்தை பெரியார் போன்ற தலைவர்களை வாழ்த்தினார், பாராட்டினார். பெருந்தலைவர் காமராஜரை. இதுதான் அவர் வரலாறு. கலைஞர் ஒருத்தர் தான் பேசுவார். அரசியல் எதிரியாக எடுத்துக்கொண்டு, நண்பராக எடுத்துக்கொண்டு பேசிய காலங்கள் உண்டு. அதெல்லாம் சத்யா ஸ்டுடியோ கூட்டத்துல தலைமை கழக பேச்செல்லாம் இருக்கும்போது கலந்துட்டு இருக்கேன். ஆரம்பத்துல தவறு பண்ணி தீய சக்தி துரோகின்னு சொன்னா அதையே மாத்தி கொஞ்ச நாள் கழிச்சு நான் தப்பு பண்றேன் எங்கேயோன்னு சொல்லி எனது மாஜி நண்பர் கலைஞர்னு சொல்லுவேன். அப்பயும் மக்கள் கை தட்டுவாங்கன்னு சொன்னார். இன்னும் எனது நினைவலைகளிலே நீங்கா நினைவலைகளில் இடம் பெற்றிருக்கிறது அவரது ஸ்பீச். நாவலரும் இருந்தார் ஸ்டேஜில், நீங்க நினைச்சு பாருங்க. ஆகவே ஒரு கூட்டத்தை கூட்டி எதை ஜானகி அம்மையார் சொல்லி கொடுத்தாங்களோ அது எதிர்ப்பா நின்றுட்டு இந்த இயக்கத்தை அழிக்க பார்க்கிறார். நான் விட மாட்டேன், ஒழிக்க பார்க்கிறார்கள், நான் விட மாட்டேன். என்னங்க ஏதாவது நியாயமாங்க சொல்லுங்க. எங்க போய் நின்றுட்டு என்னங்க பேசுறது? ஆகவே இதெல்லாம் நேத்திய டிவியில ஒரு டிபேட் போச்சு. டிவியில கேட்கிறாங்க, இது அரசியல் ஆதாயத்திற்காகவான்னு. 80% வாக்குகள் விடுது, அரசியல் ஆதாயத்திற்காக நடத்தப்பட்டது இதுன்னு சொல்லி. அந்த பக்கமே திரும்பி பார்க்கறது இல்ல. அந்த வாழகத்துக்கு அம்மா பேரை ஜானகி அம்மா பேரை வைக்கிறது இல்ல. கேரளாவில் இருக்க நினைவில்லத்துக்கு போற, நினைவில்லத்துக்கு அங்க அமைத்திருக்க சிலையை போய் பார்க்கறது இல்ல. என்ன வரகூர் அருணாச்சலத்திலிருந்து ஜானகி அம்மையாரோடு வாழ்ந்தவர்கள் யாருன்னு தெரியுமா? வரலாறு எங்களுக்கு மிஸ்டர் திருநாவுக்கரசு அண்ணன், திமுகவில் இருக்க முத்துசாமி, எவ்வளவு பேரை சொல்லிட்டு போலாம். நியாயமாக நேற்று அழைக்கப்பட்டதா? அது ஏதோ பண்ணிட்டு போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி சார், நீங்க சொன்ன மாதிரி நடத்தினாங்க சார், நடத்தின வரைக்கும் சந்தோஷம் கூட நான் சொல்லிடுறேன் சார். ஏதாவது இப்பயாவது ஞாபகம் புத்தி வந்தது, மறைந்த ஒரு தலைவரை நினைவிலே கொண்டு அவங்க பாராட்டி இருக்காங்கன்றது வச்சுக்குவோம். அவங்க வழியில, அவங்க நோக்கத்துல, கொள்கையில, கோட்பாடுல, அவங்க என்ன கனவுகள்ல ஏன் அதை இப்ப நீங்க பிரதிபலிக்கல? ஒன்னா போகணும்னு சொல்லாததுக்கு எதுக்கு ஜானகி அம்மாருடைய கூட்டம்? ரஜினிகாந்த் இந்த விழாவில் பேசியிருக்கிறாரு. விழாவுக்கு எங்க வந்தார் ரஜினிகாந்த்? வீடியோல தான். எல்லாமே இனிமேல் வீடியோல தான் பேசணும். அந்த காலம் ஆயிப்போச்சு. ஏடிஎம்கே ஆபீஸுக்கு வரது பயப்படுவாங்க இல்ல, எல்லாம் ஹெல்மெட் போட்டு வரணும். அங்கதான் அடிக்கிறானே உள்ள வந்த உடனே. அது என்னது கல ஆய்வா கொலை ஆய்வு ஏதோ பண்றேன்னு சொல்லி. அப்ப ரஜினிகாந்த் ஹெல்மெட் போட்டு தான் உள்ள வரணும். அதனாலதான் அவர் இங்கெல்லாம் போனா அடி விழும், அடிச்சுக்கிறானுங்க. லதா ரஜினிகாந்த் சொல்லிட்டு இருப்பாங்க, அங்கெல்லாம் போகாதே அடிப்பானுங்க, நீங்க வேற அடிச்சுட்டு சாகுறானுங்க, அங்கேயே போறடி அப்படின்னு. அதனால அவர் ஹெல்மெட்டை போட்டாரு. ஹெல்மெட்டை போட்டு வரணும். ஐயா அதெல்லாம் வேணாம், நமக்கு சரியா வராது. இப்படி இருக்க நிலைமையிலே நான் ஒரு தடவை ரஜினிகாந்த் அம்மா பதவியேற்பு விழாவில் ஜாலியா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப நான் கன்னடாவில் சொன்னேன், யாகிந்திரோ ஆகே படுத்தாதீங்க சார், உரக இவ கேரே மாடுதில்ல அப்படின்னு. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருக்கீங்களோ அப்படியே வரீங்க நீங்க. அப்பயும் சூப்பர் ஸ்டார்னு ஒரே விசில் சவுண்டா இருக்கு சார், ஒரே கைத்தட்டலா இருக்கு சார், பாராட்டுறேன்னு சொன்னேன். அது மாதிரி அவர் இங்கெல்லாம் ஹெல்மெட் போடாம வர முடியாது சார். நீங்க வேற ஏதாவது அடிதிரி ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துல அதெல்லாம் பயப்படுவார்ல, அதனாலதான் வரல, உள்ள வரல. கலா ஆய்வுல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் மோதல் நடக்கலங்கிறாரு நத்த விஸ்வநாதன். இன்னைக்கு தானே என்ன சார், நத்த விஸ்வநாதன் ஒரு சீனியர் லீடர், அவர்கிட்ட மணிக்கணக்கில் உட்காந்து பேசியிருக்கார் அவர் அண்ணன்கிட்ட. நியாயமா சார் இதெல்லாம்? ஒரு ஆள் கீழே விழுறான் சார், ஒருத்தன் தள்ளுறான், 2 பேர் அடிக்கிறான், அவன் கீழே விழுந்து எழுந்திருக்க முடியல. டிவியில் லைவ் போகுது, 5 நிமிஷம் எல்லா வார்த்தையும் சொல்லி ஒருத்தரோட ஒருத்தர் திட்டிக்கிறான். இதுக்கா முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறாங்க. நத்த விஸ்வநாதன் செம்மலை பேச வந்தாவே விட மாட்டேன்றாரு. நீங்க இருங்கன்றாரு. செம்மலை முந்திக்கிட்டு போய் சொல்றாரு, பேசுறாரு. ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு மேடைக்கு பேச வந்தாங்கன்னு பேசிட்டு விட்டுரு. அதுக்கு எதுக்கு பேச மறுக்கிறீங்க? ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுட்டு கீழே விழறான். கீழே வேற சண்டை நடக்குது, மேல வேற சண்டை, வேற விஷயம் நடக்குது. அதுக்கு சொல்ற பதிலா இது? அப்ப கீழே தொப்புன்னு ஒருத்தர் விழுந்துருவார, அவர் மேல 4 பேர் விழுவார? சரி, இல்ல இது போன்ற கூட்டங்கள்ல தகராறு நடக்கிறது, அவங்க கருத்து மோதல் நடக்கிறது, இது போலாம் எப்பவுமே நடக்கிறது தான். இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப்பு, சோசியல் மீடியா, கையில செல்போன் இதெல்லாம் வந்ததுனால வெளியில தெரியுது. அப்பெல்லாம் இது நடந்துட்டு தானே இருக்கு அப்படிங்கிறாங்களே. இந்த காதுல பூ சுத்துற வேலையில நம்மகிட்ட வேண்டாம். மைண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த காதுல பூ சுத்துற வேலை என்கிட்ட வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மதுரையில இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. அம்மா அனுப்பிச்சு நான்லாம் போயிருக்கேன், எத்தனையோ எலெக்ஷனுக்கு இன்சார்ஜா.
அவங்க தேர்தல் ஸ்ரீரங்கத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். ஸ்ரீரங்கத்துக்கு என்னோட பரஞ்சோதி மற்றவங்களாம் இருந்தாங்க. அங்கெல்லாம் போயிருக்கேன் நானு. எங்கேயாவது ஒரு சின்ன சலசலப்பு ஒரு ஆள் கலாட்டா பண்ணன்னு சொன்னா இவ்வளவு நேரம் டிவியில கண்ணியத்திற்கு குறைவாக கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்ட காரணத்தினால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாருன்னு. இப்ப 5-6 இடத்துல இந்த கல ஆய்வு கொல ஆய்வா மாறி இருக்கு. யாரை நீக்கினீங்க? யாரை நீக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு சார்? கொதிச்சு போயிருக்காங்க சார் நிர்வாகிகளும் தொண்டர்களும். நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா ஒன்றும் கெலட்டா பண்ணல, கொதிச்சு போயிருக்காங்க. எங்க மீட்டிங் போட்டாலும் கெலட் ஆகும். அதை பார்த்துட்டு தானே வாழ்வா சாவான்றார் KP முனுசாமி. முடிவுக்கே வந்துட்டார் சாவுன்னு. வாழ்வா சாவான்னு கீழே ஒருத்தன் கமெண்ட்ஸ் போடுறான், சாவுதான்டா உனக்கு. அரசியல் ரீதியா நமக்கு சாவுதான், வாழ்வு கிடையாது இனிமேல் இந்த கட்சிக்கு நீங்க இருக்க வரைக்கும். அடுத்தது இன்னொருத்தர் பேசுறாரு, இது இப்படியே போனால் எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சியாகத்தான் இருக்க முடியும், எதிர்கட்சியா இருந்தா தப்பிச்சுக்கலான்னு. யாரு? எங்க அண்ணன் தங்கமணிக்கு. எதிர்கட்சியா கூட வரமாட்டீங்க, கவலைப்படாதீங்க. அவர் இப்ப அந்த ஒரு ஆசை கூட இருக்கு இன்னும் அவருக்கு, இன்னும் எதிர்கட்சியாக தொடருவோம், இப்படிதான் போய் முடியுங்கிறாரு. ஏற்கனவே சீனிவாசனை பத்தி பேசிட்டோம். எல்லாமும் 100 கோடி 10 சீட்டு விஷயத்தெல்லாம் முடிஞ்சது. ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கருத்துக்கள் சார், கருத்துக்கள் உலா வருது எல்லா இடத்துலையும். சொல்லுங்க பாப்போம். இப்ப இதெல்லாம் கலா ஆய்வுல பேசுறதா? கலா ஆய்வுன்னா என்ன? தேர்தல் கலா ஆய்வு. பூத்து கமிட்டி எவ்வளவு போட்டிருக்கீங்க, யார் யார் போட்டிருக்கீங்க, யார் யார் போடல, யார் யார் இன்சார்ஜ், எத்தனை பேர் இந்த சட்டமன்ற தொகுதியில வாக்காளர்கள், பெண்கள், ஆண்கள், இதெல்லாம் தான் கலா ஆய்வு. இது கொல ஆய்வுல சார் நடக்குது. அவன் கீழே விழுந்தவன் தலை எங்கேயாவது பட்டு செத்து போயிருந்தா கல ஆய்வு கொலை ஆய்வா மாறி இருக்குமா இல்லையா? இப்பயே அட்டம் டு மர்டர் தான் என்ன கேட்டீங்கன்னா அது. ஆகவே தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன், ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு இப்படி ஒரு புரட்சி வெடிக்கும்னு. அதுதான் சார் இப்ப வெடிச்சிருக்கு. ஒரு பேர் வைக்கிறதுக்கு ஜானகி அம்மையாருக்கு யோகியது இல்லை. அந்த தலைமை கழகத்துக்கு 87 ஜூலை 30 டிடி எழுதி கொடுத்தாங்க. 87 கொடுத்தாதான் அந்த அலுவலகம் நமக்கு. வேற இவனுக்கு கொள்ளடிச்ச காசுலி அலுவலகத்தை இன்னைக்கு கட்டி அழகு பார்த்திருக்காங்க. ஏன் சார் வைத்தறிச்சல கலர்றீங்க நீங்க? பாப்பா ரொம்ப வேதனையா இருக்கு. மாறி மாறி பேசுறது, பேசிட்டு இங்க வந்து அவங்களுக்கு விழா நடத்து. அதாவது ஒரு காமெடி என்ன தெரியும் ஆகிப்போச்சு உங்களுக்கு, கேளுங்களேன். அவருடைய எண்ணத்துல மண்ணு விழுந்துருச்சு. இப்படி ஏதாவது ஒண்ணு நடத்தி நம்ம கலா ஆய்வுன்னு சொன்னா, இந்த கலா ஆய்வு நடக்கிற இடத்துல கெலாட்டா நடக்குது. சரி ரைட்டு. இப்ப ஜானகி அம்மையாருக்கு ஒரு விழா நடத்தி அதை மூடி மறைச்சிருவோம்னு ஐடியா பண்ணாரு. மூடி மறைச்சிருவோம்னு ஐடியா பண்றாரு. இப்ப பாருங்க, மதுரையை நேற்று நடத்தி முடிச்சுட்டாரு, அந்த நியூஸ் போயிடுச்சு. இப்ப பாருங்க இங்க கெலாட்டா நடக்குது எங்க மதுரையில. சும்மா சார் எல்லாம் ஏமாத்திட்டு இந்த கட்சியை ஒழிச்சு நாசம் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான கோரிக்கை. நேரடியாவே ஜானகி அம்மா பேரன் வச்சு லெட்டர் கொடுத்திருக்காரு. எம்ஜிஆர் டப் பண்ணி டோன பைத்தியகார சிவானந்த வேலையை உன்னெல்லாம் நீ வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்திருக்கியா? நீ பக்கத்துல இருக்க செம்மலைக்கு சொல்லுவாரு, அவர் இப்ப டிராமா பண்ணிட்டு இருக்காரு. எதுங்க இது மாதிரி வேலையெல்லாம், தவறான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. டப் பண்ணி எம்ஜிஆர் இவரை பாராட்டு. ஐயோ, தலைவர் இருந்திருந்தா கதையே வேற, அம்மா இருந்திருந்தா கதையே வேற. நீ எங்க இருந்து வந்திருப்ப நீ சொல்லு பாப்போம். ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாமா? ஜானகி அம்மையாருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடி பேர் எடுத்துட்டாருங்கிற ஒரு இதுல நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஜானகி அம்மையாருக்கு விழா எடுக்கட்டும், தாமதமாக எடுக்கப்பட்ட விழா தொடரட்டும், இதோட விட்டுற வேணாம். தலைமை கழகத்துக்கு எங்களது கோரிக்கையெல்லாம் ஏற்று ஒரு பேரை கூட வைக்கட்டும், ரொம்ப நல்லது. இத்தனை நாள் அந்த இடத்துக்கு எல்லாம் பழனிசாமி போல போய் பார்க்கட்டும், சந்தோஷம், இல்லைன்னு நான் சொல்லல. ஜானகி அம்மாருடைய என்ன கனவுகள், அவருடைய கனவுகள்லாம் வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும், கட்சி நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு அவர்கள் நினைத்ததை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதை பண்ணு, அதுதான் ஜானகி அம்மானுடைய நினைவுகளும் கனவுகளும் ஆகும். அதுதான் வேணுமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் ராஜவேலி எல்லாம் கேட்டுட்டு என்னன்னு எடுத்துக்கிறது அப்படின்னா நான் என்ன சொல்றது, இதை தான் எடுத்துக்கணும், வேற வழியே இல்லை. நேற்று நடைபெற்றது அரசியல் ஆதாயத்திற்காக, அதுக்கு பதில் இன்னைக்கு மதுரையில கிடைச்சிருச்சு. ஆகவே மறுபடியும் சண்டைகள் தொடர்கிறது. ஏடிஎம்கேவை ஒட்டுமொத்தமா ஒழிக்காம பழனிசாமி விடமாட்டார் என்பது என்னுடைய குரல் அல்ல, அவர் பக்கத்திலே இருந்து அந்த எதிர்ப்பு குரல்கள் கிளம்ப ஆரம்பித்து விட்டது. அதுதான் கலா ஆய்வுல கலாட்டா நடந்தது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மிக்க நன்றி. பார்க்கின்ற நேயர்களுக்கும் ராஜவேலுக்கும் நக்கீரனுக்கும் மிக்க நன்றி. ஆகவே திருமதி ஜானகி அம்மையார் என்கின்ற உயர்ந்த மனிதர், ஒரு தலைவர்,
அவர்கள் கனவுகள் நிராசையாக மாறிவிடக் கூடாது. அது நிலைக்க வேண்டும், நிலைபெற வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே உத்தேசமாக உண்மையிலே இருக்குமேயானால் பக்கத்திலே இருக்கின்ற தலைவர்கள் பழனிசாமிக்கு புத்தி சொல்லி சரி செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.